ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, வாட்ஸ்அப்பில் வித்தியாசமான 10 ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அப்போங்கிறது முழுமையாக விளங்கும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓல்னு செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் ரிவ்யூவில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். முதலாற்றிக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காண்டி ஆன்லைனில் வெயிட் பண்ணுறீங்களோ, அதில் யார் வந்து ஆன்லைனில் அடிக்கடி வந்துட்டு போய் செக் பண்ணுறீங்களோ அவைக்கு இந்த முதலாட்ரிக் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ இந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச நபர் குறிப்பிட்ட நபர் அந்த ஆன்லைனுக்கு வந்தோடனே உங்களுக்கு எல்லாம் மாதிரி செட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வேறு விருப்பமா அப்படி விருப்பம் இருந்தால் அந்த ட்ரிக்கை நீங்கள் வடிவாக பாருங்க. ஓகே, அதுக்கு வந்து வாட்ஸ்லோக்கன்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான எடுத்து பாவச்சு கொள்ளுங்க. நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு முதல்ல அந்த ஆப்புக்கு போவோம். ஓகே, அந்த ஆப்புக்கு போனோன்னா பாருங்க, மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்குது. அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிகிராம் வாட்ஸ்அப் pk.comன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப்பு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட்ட நம்பர் வந்து ஆன்லைனுக்கு வந்து எல்லாமோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அவற்ற நம்பரில் நீங்கள் டைப் பண்ணுங்க. அதோட வந்து நீங்கள் டைப் பண்ணுற நம்பருக்கு வந்து இன்டர்நேஷனல் கோட், அதாவது கூட கண்ட்ரி கோட்டை கொடுக்கணும். முதலாவது கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவற்றை ஒரு நேம் கொடுங்க. நான் இப்போ தமிழ் டெக் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு நேமாக கொடுக்குறேன். கூட வந்து அவர் எப்போ ஆன்லைனுக்கு வராரோ அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட வந்து அலாம் உங்களுக்கு ஃபோனில் அடிக்கும். இது வந்து கூடுதலாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினைக்கிறேன். ரெண்டாட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மல்டி குரூப்பில் இருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து குரூப்பில் இருப்பீங்க. இப்போ தமிழ், சிங்களம், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லி ஒவ்வொரு லாங்குவேஜ் உள்ள குரூப்பில் இருப்பீங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா தனியாக தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ நீங்கள் மெசேஜ் வராது. இப்போ ஹிந்தி தெலுங்குன்னு சொல்லி நிறைய லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு மெசேஜே வரும். அப்படியான மெசேஜில் உங்களுக்கு வாசிக்க கஷ்டமாக இருக்குது வேண்டாம். ஏன்னா சிலருக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், சிங்களம் தெரியாமல். அப்படி பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்கிறீங்களா? அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வடிவாக கவனிங்க. அதுக்கு வந்து ட்ரானிட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான எடுத்து பாவச்சு கொள்ளுங்க. நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணினோன்னு பாருங்க, எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்களோ அந்த மொழியும் தான் என்கிட்ட பண்ணணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழாக கொடுக்குறேன், அதாவது இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண விட்டுருக்குறேன். செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும். அதாவது ஒரு குரூப்பில் வந்து இங்கிலீஷாக டைப் பண்ணி மெசேஜ் போட்டு வர அந்த குரூப் அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், இதில் மேல் மூலையில் வந்து சர்ச் பார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அப்படி டிரான்ஸ்லேட் இது வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதை இழுத்துக்கொண்டு வந்து எந்த இடத்துல நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா பாருங்கள், அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு தமிழுக்கு. எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து எந்த குரூப்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம், எந்த லாங்குவேஜ்லேயும் எந்த குரூப்லேயும் வந்து ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் படித்து கொள்ளலாம். மூன்றாட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா, வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் அழிஞ்சு திருப்பி நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த சேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்காது. அப்படி பழைய சேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் வேணுமெண்டா நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும். எப்படி சுகமாக பேக்கப் எடுத்துக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் நம்மள வந்து உங்களோட வாட்ஸ்அப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேல் மூலையில் பாருங்க 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி செட்டிங்கு போங்க. போயிட்டு பாருங்க, சேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி பாருங்க, சேட் பேக்கப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூகுள் டிரைவ் செட்டிங்னு சொல்லி ஒன்று இருக்குது, ரெண்டாவதாக பாருங்க. அதில் வந்து பேக்கப் டு கூகுள் டிரைவ்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்லி, வீக்லி, டெய்லின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் மந்த்லியோ இல்லை டெய்லியோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியோ இல்லை மந்த்லியோ உங்களோட சேட் ஹிஸ்ட்ரி வந்து உங்களோட கூகுள் டிரைவில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிக்க உங்களோட சேட் ஹிஸ்ட்ரி முழுக்க அப்படியே இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான செட்டிங் வந்து இதை நீங்கள் செய்து வச்சுருந்தா இது உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஓகே, அடுத்து 4வது ட்ரிகர் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு சில பேர் நீங்கள் பார்க்காம இல்லை டிலீட் பண்ணி விடுப்பினும். அப்படி டிலீட் பண்ணுற மெசேஜை நீங்கள் என்னென்னு பார்க்கணுமாட்டா, அதுக்கு வந்து வாட்ஸின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான இடத்துக்கு பாவிச்சுக்கொள்ளுங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் முதல்ல அந்த ஆப்புக்கு போங்க. போயிட்டு பாருங்களேன், சேட் ஸ்டேட்டஸ் மீடியான்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதை விட நான் டிலீட் பண்ணிட்டேன்டா, அந்த டிலீட் பண்ணின மெசேஜ் முழுக்க இந்த வாட்ஸின் ஆப்பில் வந்து சேட்டுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அவர் என்ன மெசேஜ் அனுப்பி டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக வந்து அடையாளம் காணலாம். ஓகே, 5வது ட்ரிகர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ கோல் வீடியோ கோல் கதைப்பீங்க. அப்படி கதை கேட்க அந்த கோலை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவசியமாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப்பில் அப்படி ஒரு வசதி இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கதைக்கிற கோலை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்ப்பேன். அதுக்கு வந்து கியூப் ஏசிஆர்னு சொல்லி ஆப் இருக்குது. அந்த ஆப்பிட்ட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான எடுத்து பாவிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒரு ஆளுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிக்க பாருங்க, பக்கத்தில் வந்து கியூப் ஏசிஆர்னு சொல்லி ஒரு லோகோ ஒன்று வரும். அந்த லோகோ வந்துச்சுட்டா நீங்கள் கதைக்கிறவளாம் வந்து ரெக்கார்ட் ஆகும். தேர்ந்து வந்து கியூப் ஏசிஆர் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள கால் ரெக்கார்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட வந்து நார்மல் கால் அதில் உங்களோட மெசேஞ்சர் கால் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஐஎம்ஓவில் வந்து கால் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதான் இதில் உள்ள மிகப்பெரிய பாசிட்டிவே. ஓகே, 6வது ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியோடையோ அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து குரூப்பாக உங்களோட மொபைலில் வந்து கேம் விளையாடுவீங்க, இல்லை மொபைலில் வந்து படம் பார்ப்பீங்க. அப்படி படம் பார்க்க வந்து நீங்கள் டேட்டா ஆனில் இருந்தால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணிக்க உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து அதை பார்த்துக்கிட்டு அப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து கேமோ அல்லது வந்து ஒரு படம் பார்த்துட்டுருக்கீங்க, ராஜா மெசேஜுன்னு சொல்லி அப்படி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேலைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டுருவீங்க. அப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இத்தனை மெசேஜ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக நோட்டிஃபிகேஷன் வரணுமாண்டா, ஓகே, உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செட்டிங்கை போங்க. செட்டிங்கில் போட்டிங்கன்னா மேலே அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ப்ரைவேசி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளுக்க போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து எத்தனை மெசேஜ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமோ இல்லையா, யார் மெசேஜ் பண்ணான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே, 7வது ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வியூ. அதாவது உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு வாட்ஸ்அப்பில், அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கணும், ஆனால் அவருக்கு நீங்கள் பார்த்துன்னு தெரியக்கூடாது. அப்படி என்னென்னு செய்கிறேன்டா, ஓகே, உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்க்கு போங்க. செட்டிங்கில் போயிட்டு அக்கௌண்ட்டுக்கு போய் ப்ரைவேசியை கிளிக் பண்ணி போங்க. போயிட்டு பாருங்க, ரீட் ரிசப்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆளோட ஸ்டேட்டஸை வியூ பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை வியூ பண்ணிங்கன்ட்டு காட்டவே காட்டாதாவே இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான 2 விஷயம் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உடனே வந்து இதை ரீட் ரிசப்டை வந்து உடனே அனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா உடனே வந்து அவருக்கு காட்டு நீங்கள் பார்த்தோன்னு சொல்லி 24 மணி நேரம் கழிச்சு தான் இதை அனேபிள் பண்ணணும். மற்றொரு விஷயம், நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா யார் பார்த்தோன்னு சொல்லி இதில் காட்டாது. ஓகே, 8வது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புதுசு ஒரு மொபைல் ஒன்று பண்ணுறீங்க. நீங்கள் அந்த மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மொபைல் வந்து எங்கே வேணுன்னு சொல்லி உங்களை நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீங்கள் பர்சனலாக ரீப்ளை போட்டு இருக்கணும். அதே நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து லொக்கேஷனை வந்து செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்க இந்த கடையெல்லாம் வேணும்னு சொல்லி லொக்கேஷன் காட்டும். அதை எப்படி செய்கிறேன்டா, ஓகே, நீங்கள் மேலே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு போய்ங்க, நீங்கள் ஸ்டேட்டஸ் என்ன போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீச் சைட்டில் ஒரு எடுத்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் போடுறேன் ஸ்டேட்டஸாக. இதில் பாருங்க மேலே வந்து சிமாயிலி போட்ட ஒரு அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இல்லை பாருங்க அந்த குளக்குக்கு பக்கத்தில் லொக்கேஷன் செட்டிங் இருக்குது, லொக்கேஷன் போட்டு ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நான் நினைப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜெஃப்னா மார்க்கரேன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனை கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு நிற்கும் ஜெஃப்னா மார்க்கரேன்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸை போட்டு அந்த இமேஜில் வந்து அந்த நீங்கள் கொடுத்த லொக்கேஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதால் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இதால் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே 9வது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உங்களோட நம்பரை வந்து ரெண்டு கண்டெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணினா அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன். நீங்கள் மேலே கூட வாட்ஸ்அப்பு போய்க்கொள்ளுங்க. போயிட்டு பேல 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 2வது ஆப்ஷன் பாருங்க, நியூ ப்ரோட்காஸ்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளுக்க போங்க. போயிட்டு யார் உங்களோட நம்பரை வந்து டிலீட் பண்ணிட்டீனுமோ முதல்ல அவரை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதோட வந்து கூட இன்னொரு ஃப்ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜெஸ்ட்டை கொடுங்க, கீழே சரி இருக்கும் அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் கூட நம்பரை வந்து டிலீட் பண்ணி நினைக்கிறீங்களோ அவருக்கும் நீங்கள் ஆட் பண்ண ஃப்ரெண்டுக்கும் வந்து சேர்த்தோட குரூப் ஒன்று க்ரியேட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஹாய் என்ற ஒரு மெசேஜ் இருக்குங்க. அனுப்பிட்டு அந்த மெசேஜை கிளிக் பண்ணி அந்த ஆச்சரியக்குறி போட்ட வேலையம் இருக்குது டிலீட்டு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்கு டபுள் டிக் விழுந்துருக்குதோ அவர் தான் உங்களோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறார். டபுள் டிக் விளாட்டி உங்களோட நம்பர் வந்து அவர் டிலீட் பண்ணிட்டார் அல்லது சேவ் பண்ணிடணுன்ற அர்த்தம். ஓகே, அடுத்த 10வது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ஃபைலோ ஃபோட்டோவோ அதில் டாக்குமெண்ட்டோ வெளியில் போகக்கூடாதுக்காண்டி இந்த வாட்ஸ்அப் வந்து லொக் போட்டு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட கேலரிக்கு வந்து லொக் போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி லொக் போட்டாலும் நீங்கள் ஒரு ஆண்ட ஃபோனை வேண்டி கூகுள் குரோமில் வந்து நான் சொல்கிற வந்து போட்டு அடிச்சிங்கன்னா அவர்கிட்ட வந்து ஃபைல் இண்டெக்ஸ், அதாவது அந்த ஃபைல் செட்டப் உங்களுக்கு அந்த குரோமில் வந்து பார்க்கலாம். இப்போ தான் நான் எக்ஸெண்ட் ஒரு ஆண்ட ஃபோனை வேண்டுறேன், அந்த ஃபோனை வேண்டிட்டு நான் அந்த கோடை டைப் பண்ணால் அவர்கிட்ட கேலரிக்கு உள்ள, அதாவது அவர்கிட்ட ஃபைல் ஸ்டோரேஜில் உள்ள முழு டாக்குமெண்ட் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் உதாரணமாக நான் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணுறேன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பினீங்க, நீங்கள் என்னென்ன வாட்ஸ்அப்பில் படம் அனுப்பிங்கன்னு சொல்லி ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, அதை நாங்கள் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் மேலே உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி நான் தாரை போட்டு அப்படியே போடுங்க. போட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸ் ஆஃப் ஃபைல், அதாவது உங்களோட எஸ்டி கார்டு அல்லது உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே உள்ள ஸ்டோர் ஆகிருக்கிற முழு டேட்டா ஃபைல் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரோமில் ஷோ ஆகும். இதால் நீங்கள் உங்கள் கேலரிக்கோ இல்லை வாட்ஸ்அப்புக்கோ லொக் போட்டு வச்சுன்னா பிரயோசனம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் செட்டப் உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ கேலரிக்கோ லொக் போட்ட வச்சு மட்டும் காணாது, கூகுள் குரோமுக்கு சேர்த்து ஒரு லொக்கை போட்டு வைங்க. ரெண்டாவது உங்களோட ஃபோன் வந்து உங்களோட டேட்டா வந்து பாதுகாப்பாக செக்யூராக இருக்கும். கடைசி ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பப்ளிக் குரூப்பில் இருப்பீங்க. அந்த பப்ளிக் குரூப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தெரியாதவங்களை உங்கள் நம்பர் போனால் மிஸ்யூஸ் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பப்ளிக் குரூப்பில் வந்து எப்படி உங்களோட நம்பரை ஹிடின் பண்ணுறேன்டா. ஓகே, நீங்கள் மேலே உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்காக போங்க. இந்த வந்து அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ப்ரைவசியை கிளிக் பண்ணி எபோட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் மை கண்டெக்ட் நோபடின்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் நோபடியை செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் எந்த குரூப்பில் இருந்தாலும் உங்களோட நம்பர் வந்து ஷோ ஆகாது. அதாவது உங்களோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறால் மட்டும்தான் உங்களோட நம்பரை பார்க்கலாம். மற்றபடி அவருக்கு உங்களோட பேர் மட்டும் தான் ஷோ ஆகும், உங்களோட நம்பர் வந்து ஷோ ஆகாது. இதால் வந்து உங்களோட நம்பர் வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இதை நீங்கள் தேவைப்பட்ட கரெக்டாக நீங்கள் செய்து வச்சுக்கிறது நல்லா. இந்த 10 ட்ரிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10 ட்ரிக்கில் வந்து உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா.